இப்ப இந்த மாரி பலவிதமான மூலவியாதிகள் இருக்கு. ஒவ்வொரு மூலவியாதிகளுக்கும் ஒவ்வொரு வித மருத்துவ முறைகள் இருக்கு. இது அனைத்தையும் நீங்க இந்த வியாதிகள் வந்த பிற்பாடு, நீங்க வந்து வைத்தியர சந்திக்கணுமா இருந்தால், நீங்க வந்தா என்னைய சந்திக்க முடியும். மாந்த மூலம்னு ஒண்ணு இருக்கு. அந்த மாந்த மூலம் வந்து தொற்றும். ஒருத்த போயிட்டு வந்துட்டாங்கன்ட்டு சொன்னா, வாஷ்ரூம் போயிட்டு வந்துட்டாங்கன்னா, அது இன்னொருத்தருக்கு ஒட்டக்கூடிய மூலவியாதியா இருக்கும். இதுக்குரிய அனைத்து மூலங்களுக்கும் நல்ல சிறந்த சிகிச்சை இங்க வழங்கப்படும். என்ன மூலவியாதி அப்படிங்கிறத நாங்க பார்த்துட்டு, பெருவிரலுக்கு மருந்து கட்டணும். பெருவிரலுக்கு மருந்து கட்டுனா சுகமாகுற மூலவியாதியும் இருக்கு. அதே மாதிரி அ பெருவிரலுக்கு மருந்து கட்டுன உடனே இது 15 நிமிஷத்துல சுகமாகும். ஒரு ஆவி ஒண்ணு இருக்கு. அத புடிச்சு ஒரு 10 நிமிஷம் கூட போகாது அது சுகமாகிரும். அந்த மாரி வைத்திய முறைகள் இந்த வில்லன் சிலோன் ஆயுர்வேத ஹாஸ்பிட்டல்ல நான் சித்த ஆயுர்வேத மூர்த்தி மோகனா செய்றேன். பாரம்பரிய ஹில மருத்துவம் நவீன வருகையுடன். வணக்கம். இன்றும் உங்களை நாம் வெல்னஸ் சிலோன் ஆயுர்வேத ஹாஸ்பிட்டல் வழங்குகின்ற வைத்திய இல்லம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். உண்மையில் இன்றைய இந்த நிகழ்ச்சி கூட உங்களுக்கு மிகவும் பெறுமதியான மருத்துவ ஆலோசனைகளை வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றது. அதற்காக நாம் கலையம் அழைத்து வந்திருப்பது இலங்கையில் பிரபலியம் பெற்ற கேரள சித்த மருத்துவ வைத்தியர், சித்த ஆயுர்வேத வைத்தியர் டாக்டர் மூர்த்தி மோகனா. வணக்கம் டாக்டர். வணக்கம். உங்களுக்கு இவரை தெரிந்திருக்கும். நீங்கள் நிறைய காணொளிகளில் கண்டிருப்பீர்கள். இவர் மிகவும் பிரபல்யமான ஒரு வைத்தியர். அந்த அடிப்படையில் இவரிடமிருந்து நிறைய விடயங்களை உங்களுக்கு வழங்க வேண்டும் என்ற நோக்கத்திலேயே இந்த நிகழ்ச்சி வாயிலாக, இந்த காணொளி வாயிலாக உங்களுக்கு நாம் அவரை அழைத்து வந்திருக்கின்றோம். சரி, இன்று நாம் எடுத்துக்கொண்ட விடயம் என்ன என்று பார்ப்பதற்கு முதல் எமது வெல்னஸ் சிலோன் ஆயுர்வேத ஹாஸ்பிட்டல் சம்பந்தமாக சில விடயங்களை கூற வேண்டும். உங்களுக்கு நன்கு தெரியும், இந்த சிலோன் ஆயுர்வேத ஹாஸ்பிட்டல், வெல்னஸ் சிலோன் ஆயுர்வேத ஹாஸ்பிட்டல் என்பது நவீன முறையில், சொபிஸ்டிகேட்டட் முறையில் மிகவும் சிறந்த மருத்துவ உபகரணங்களை கொண்டு ஆயுர்வேத மருத்துவம் மட்டுமல்ல, அனைத்து வித சித்த மற்றும் ஏனைய மருத்துவங்களையும் வழங்குகின்ற மிகவும் பிரபலமான, இலங்கையில் இருக்கின்ற ஒரு பிரபலமான ஒரு வைத்தியசாலை. இந்த வைத்தியசாலையில் இருக்கின்ற ஒரு முக்கியமான விடயம் என்னவென்றால், நன்கு அனுபவமுள்ள, தேர்ச்சி பெற்ற, வெளிநாட்டில் பயிற்சிகள் பெற்ற வைத்தியர்கள் இங்கு இருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, அனுபவமுள்ள தாதிகள் இருக்கின்றார்கள், டெக்னீஷியன்கள் இருக்கின்றார்கள். நீங்கள் இங்கு வந்தால் உங்களுக்கு இருக்கின்ற நோய்களுக்கு மிகவும் புறப்பழியாக, மிக முழுமையான ஒரு பயிற்சியை, சிகிச்சைகளை பெற்றுக்கொள்ள முடியும். இங்கு வழங்கப்படுகின்ற ஒவ்வொரு சிகிச்சைகளும் மிகவும் பெறுமதியானது. ஆகவே நீங்கள் இங்கு வருவதற்கு எங்கு வர வேண்டும் என்று கேட்கின்றீர்களா? அப்படியானால் நீங்கள் வர வேண்டும் இலக்கம் 56 பெப்பிலியான ரோட், நெதிமால, தெஹிவளை. இலக்கம் 56 பெப்பிலியான ரோட், நெதிமால, தெஹிவளை. இந்த அட்ரஸில் தான் எங்களுடைய வெல்னஸ் சிலோன் ஆயுர்வேத ஹாஸ்பிட்டல் அமைந்திருக்கிறது. இங்கு வந்தால் உங்களுக்கே ஒரு வியப்பாக இருக்கும். ஏனென்றால் இந்த கட்டிட தொகுதி, இங்கு இருக்கின்ற வசதிகள் அனைத்துமே வித்தியாசமான ஒரு மருத்துவ வசதிகளை வழங்குகின்ற ஒரு முறையில் அமைக்கப்பட்டிருக்கின்றது. இது குறிப்பாக ஒரு வெளிநாட்டில் இருக்கின்ற ஒரு முறையை பின்பற்றி உங்களுக்கு இலங்கையில் முதல் முறையாக செய்திருக்கிறார்கள். ஆகவே இந்த வசதிகளை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்துங்கள். அழையுங்கள் இந்த இலக்கத்திற்கு 0777340704 அல்லது 0777340741, 0777 340 704 அல்லது 0777 340 741. குறித்துக் கொண்டீர்கள் தானே? சரி, விடயத்திற்கு வருவோம். இங்கு வருகை தந்திருக்கின்ற டாக்டர் மூர்த்தி மோகனா அவர்களிடம் நான் கேட்பது என்னவென்றால், அதாவது அர்சஸ் சம்பந்தமாக பேசியிருக்கின்றோம். அர்சஸ் என்பது மூலவியாதி. இந்த மூலவியாதி வந்துவிட்டால் ஒரு வேலையுமே செய்ய முடியாது. அந்த அளவுக்கு மிகவும் ஒரு வகையான எரிச்சலை தூண்டுகின்ற ஒரு நோய் தான் இது. ஆனால் இதற்கும் தீர்வு இருக்கின்றது எங்களுடைய வெல்னஸ் சிலோன் ஆயுர்வேத ஹாஸ்பிட்டலில். இந்த அர்சஸ் நோய் சம்பந்தமாக, அதாவது இந்த மூல வியாதி என்றால் என்ன என்று விளக்குவீர்களா டாக்டர்? விளக்கம் சொல்லலும். இந்த மூலவியாதியில வந்து 18 விதங்கள் இருக்கு. அதுல அதிகமா குறிப்பிட்ட சிலருக்கு வர்றது, டக்குன்னு வர்றது தான் உள்மூலம், வெளி மூலம், குருத்து மூலம், கட்டி மூலம், மாந்த மூலம்,
கிருமி மூலம் ம். அப்படியே இருக்கு. ம். இப்படி நிறைய சொல்லிட்டு போனா நிறைய சொல்லலாம். ம். அப்ப இந்த மாதிரி மூல வியாதிகளுக்கு ம். அவங்க உட்கொள்ற உணவுகளை பொறுத்த மாதிரி. ம். ஏன்னா அவங்க வந்து உஷ்ணமான உணவுகள் உட்கொண்டா, உடம்பு சூடு கூட இருந்தால், மலச்சிக்கல் இருந்தால் கட்டாயம் வரும். அந்த மாதிரி மூலவியாதிகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. கிருமி மூலம் தான் இப்ப அதிகமா இருக்கு. ஏன்னு கேட்டா, அவங்க வந்து பூச்சி மருந்து குடிக்கிறதில்ல. பூச்சி மருந்து குடிச்சாலும் கூட பெரிய பூச்சிகள் தான் மயக்கம் வந்து இருக்குன்னு ஒழிய, பூச்சிகள் கரையிறதுக்கு குடுக்க மாட்டாங்க. பூச்சிகள் சிறுத்து போறதுக்கு தான் மருந்து இருக்கு. இப்ப நம்ம சித்த ஆயுர்வேத வைத்திய முறையில பூச்சியெல்லாம் வெளியாகுறதுக்கு தான் மருந்து இருக்கு. அப்ப அந்த பூச்சி வெளியாகலைன்னு சொன்னா, கிருமி பூச்சிகள் கூட அந்த மலக்குடல சுத்தி வர கடிக்கும். கடிச்சு, கடிச்சு வீங்க தொடங்கும். அப்ப அது ஒரு வித மூல நோயா மாறிரும். வீங்கிட்டா அவங்களுக்கு மலம் போக கஷ்டமா இருக்கும். அது ஒண்ணு. இன்னொன்னு, அவங்க அதே நேரத்துல அவங்க அந்த உஷ்ணமான உணவுகள் சாப்பிடுறது. அதுல அந்த மூலவியாதி வரும். இன்னொரு மூலம் தான் கட்டி மூலம். அவங்க மலம் போக முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த மூலவியாதி அந்த மலம் வந்து இறுகிரும். மலம் இறுகுன உடனே இவங்க வீட்டு பேலன்ல தான் அந்த மலத்தை வெளியாக்கணும். அந்த மாதிரி இருக்கிற நேரத்துல அவங்களுக்கு அந்த மலச்சிக்கல் கூடிரும். மலச்சிக்கல் கூடினோடனே குடலோட இறங்கும். அது இறக்கு மூலம். தள்ளு மூலம்னு சொல்லுவாங்க அத. அப்ப அது ஒரு வித மூலம். இன்னொரு வித மூலம் தான் சீதள மூலம். சீதள மூலம் வர்ற நேரத்துல அவங்க வந்து சாப்பிடுற சாப்பாடு உடனுக்குடனே மோஷன் போகும். உடனுக்குடனே மோஷன் போகும். மோஷன் போய் மல துவாரம் வந்து அந்த மௌன வாய் வந்து வீங்கிரும். வீங்குனா ஒரு வித எரிச்சல் உண்டாகும். அந்த எரிச்சல் உண்டாயிட்டா அவங்களுக்கு நடக்க இயலாது, உட்கார இயலாது, பேச இயலாது, கதைச்சாலே கோபம் வரும். அந்த மாதிரி இருக்கு. இப்ப இந்த மாதிரி பலவிதமான மூலவியாதிகள் இருக்கு. ஒவ்வொரு மூலவியாதிகளுக்கும் ஒவ்வொரு வித மருத்துவ முறைகள் இருக்கு. இது அனைத்தையும் நீங்க இந்த வியாதிகள் வந்த பிற்பாடு நீங்க வந்து வைத்தியரை சந்திக்கணுமா இருந்தால், இந்த வில்லன் சிலோன் ஆயுர்வேத ஹாஸ்பிட்டலுக்கு நீங்க வந்தா என்னைய சந்திக்க முடியும். இன்னொரு விஷயம்தான், அந்த மாந்த மூலம்னு ஒண்ணு இருக்கு. அந்த மாந்த மூலம் வந்து தொற்றும். போயிட்டு வந்துட்டாங்கன்ட்டு சொன்னா, வாஷ்ரூம் போயிட்டு வந்துட்டாங்கன்னா, அது இன்னொருத்தருக்கு ஒட்டக்கூடிய மூலவியாதியா இருக்கும். இதுக்குரிய அனைத்து மூலங்களுக்கும் நல்ல சிறந்த சிகிச்சை இங்க வழங்கப்படும். உண்மையில் நீங்கள் நிறைய விடயங்களை அந்த தெளிவாக கூறினீர்கள். உண்மையில் இந்த மூலவியாதி என்பது நாங்கள் நினைத்தது ஒன்றுதான். ஆனால் அப்படி அல்ல. இதில் பல மூலவியாதிகள் இருக்கின்றன என்று தெளிவாக கூறினீர்கள். ஆனால் இது ஏன் ஏற்படுகின்றது என்பதை விளக்குவீர்களிடம். குடல் சூடு கூட இருக்கும். ஆ. குடல் சூடு கூடிட்டா இந்த மூலவியாதி வரும். அந்த குடல் சூடு கூடாம நாங்க பார்த்துக்கணும். அந்த காலத்துல எல்லாம் இப்ப இன்னமும் ஊர்ல எல்லாம் தொப்புளுக்கு தைலம் ஊத்துவாங்க. இங்க எதுவுமே செய்யறதில்ல. இலங்கையில வந்து ரொம்ப மாறுபட்ட முறையில தான் மக்கள் வாழ்றாங்க. அவங்க வந்து நல்லெண்ணெய் வச்சு குளிக்க மாட்டாங்க. மோரு, தயிர் சாப்பிடுறது குறைவு. அவங்களுடைய உணவு பழக்கவழக்கங்கள் ரொம்ப வித்தியாசம். அந்த மாதிரி முறைகள் இருக்கு. இன்னொன்னு தான் அவங்க வந்து என்ன செய்றாங்கன்னு கேட்டாக்க, இப்ப நவீன முறையான உணவுகள தான் கூட உண்றாங்க. அந்த மாதிரி உணவுகள்ல தான் இந்த மூலவியாதி வர்றதுக்கு காரணமா இருக்கு. உண்மையிலேயே டாக்டர் குறிப்பிட்ட விடயங்கள் பிராக்டிகலா இப்ப நாங்க காண்றோம். ஏனென்றால் இப்பொழுதெல்லாம் வீட்டில் சமைப்பதை விட வெளியில் உணவுகளை எடுப்பதைத்தான் நிறைய விரும்புகிறார்கள். ஆனா நல்ல உணவுகளும் இருக்கின்றது. ஆனால் கூடுதலாக இந்த ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிடுபவர்களுக்கு தான் இந்த பிரச்சனை அதிகம் வருகின்றது. அதிலும் டாக்டர் குறிப்பிடுகின்றார் என்னவென்றால், நாங்க நல்லெண்ணெய் தேய்ச்சு குளிக்கிறதில்ல. இதெல்லாம் ஒரு காலம் இருந்துச்சு. இப்போ உள்ள பிள்ளைகள்ட்ட இதை கேட்டா தெரியாது. அதே போல நாங்க மோர் சாப்பிடுறது இதெல்லாம் வந்துகிட்டு முந்தி இருந்துச்சு தான். இப்ப இல்ல என்று சொல்றாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு எங்களுடைய அந்த வாழ்க்கை நடைமுறைகள் மாறி இருக்கின்றது. நாங்கள் மாடர்னைஸ் ஆயிட்டோம். மாடர்னைஸ் ஆக ஆக எங்களுக்கு நோய் வாரது கூடிற்று. இதான் நடந்திருக்குது. ஆகவே டாக்டர் குறிப்பிட்டது போன்று குடலை நாங்கள் குளுமையாக வைத்துக் கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, காரமான உணவுகளை தின்பதை குறைத்துக் கொள்ள வேண்டும். இப்படி நல்ல விடயங்களை டாக்டர் குறிப்பிட்டார். ஆகவே இது வராமல் தடுக்கிறதுக்கு என்ன செய்யணும்? வராம தடுக்கணுமா இருந்தா, வாரம் ஒரு முறை ஒரு மனுஷன் ஆரோக்கியமா வாழ்றதா இருந்தால், வாரம் ஒரு முறை அவரு ஆத்து நீர்ல குளிக்கணும்.
வாரம் ஒரு முறை அதே மாதிரி ஒவ்வொரு வாரமாக அவர்கிட்ட நடைமுறைகளை மாற்றிக்கிட்டு போகணும். அவங்க ஆற்றுல குளிக்கணும், குளத்துல குளிக்கணும், ஓட நீரில் குளிக்கணும். அந்த மாதிரி இந்த நீர்வீழ்ச்சியில் குளிக்கணும். இப்படி அந்த மாதிரி குளிச்சுக்கிட்டு வர்ற நேரத்தில் நம்மளுக்கு உடம்புல ஒவ்வொரு வித மாற்றங்கள் உருவாகும். இன்னொன்று தான், தலைக்கு கட்டாயம் நல்லெண்ணெய் வச்சு குளிக்கணும். நல்லெண்ணெய் தலைக்கு வச்சுட்டு பாதத்துக்கும் நல்லெண்ணெய் பூசி குளிக்கணும். அப்போ அந்த உடம்பு சூடு அப்படியே தணிஞ்சிரும். இப்போ உடம்பு சூடு தணிகிறதுக்கு நாங்கள் இங்கே இந்த வெல்லன் சிலோன் ஆயுர்வேத ஹாஸ்பிட்டலில் வேறையா ஒரு வைத்திய முறை ஒன்று போகுது உடம்பு சூடு தணிக்க. அப்போ இந்த மாதிரி செய்கிறத விட நமக்கு முடிஞ்ச மாதிரி நாங்கள் வீட்டுகளில் செஞ்சுக்கிறது நல்லது. நல்லெண்ணெய் அது ஒரு சின்ன வைத்திய முறையை தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். நல்லெண்ணெய் வச்சு குளிங்க, நல்லெண்ணெய் ஊற்றி சமைச்சு சாப்பிடுங்க. ஒரு நாளைக்கு ஒரு முட்டை சாப்பிடுங்க, ஒரு நாளைக்கு 4 முட்டை ஒன்றா சாப்பிடாதீங்க. அப்போ அந்த மாதிரி சாப்பிட்ற நேரம்ல அந்த இறுக்கங்கள் கூட உருவாகும். இறுக்கங்கள் கூடுற நேரத்தில் மூலவியாதி கட்டாயம் வரும். சிலருக்கு அதிகமான இந்த வாத மூலம்னு ஒன்று இருக்குது. அது வந்துருச்சுன்னு சொன்னாக்க பொதுவில் பெண்களுக்கு அது வர்றது குறைவு. ஆண்களுக்கு வந்துச்சுன்னு சொன்னாக்க அண்டங்கள் வீங்க தொடங்கிடும். அது அண்ட வாயுவோட சம்பந்தமாகிரும். இப்போ அது பெரிய பிரச்சனையில் கொண்டு போய் விட்டுரும். அதனால அந்த மாதிரி உணவுகளை உட்கொள்றதை தவிர்த்துக்கிறங்க. ஊசின உணவுகளை உடம்பை பாதுகாக்கிறதுக்கு ஒரே வழி, நாங்கள் நல்லெண்ணெய் வச்சு குளிக்கணும். வாரத்துக்கு ஒரு முறை தயிர் மோர் போட்டு சாப்பாடு சாப்பிடணும், நெய் சாப்பிடணும். உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கலாம். நல்லது. நல்ல ஒரு ஆலோசனையை குறிப்பிட்டார் டாக்டர். அது மட்டுமல்ல டாக்டர், குறிப்பாக இந்த நோய் வந்தவர்கள் பதறிக் கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு எதுவுமே ஓடாது. அது மட்டுமில்லை, அவர்களுக்கு கோபம் வருவது மிகவும் இயற்கையாக இருக்கும். இது நோய் வந்துவிட்டால் என்ன கதைத்தாலும் அவர்களுக்கு கோபம் வரும். நாங்கள் பார்த்திருக்கின்றோம். ஆகவே இந்த நோய்க்கு உங்களுடைய இந்த வெல்னஸ் சிலோன் ஆயுர்வேத வைத்தியசாலையின் சிகிச்சை முறை எவ்வாறு அமைகின்றது? அது மட்டுமல்ல, எவ்வளவு காலத்தில் இதனை குணப்படுத்தலாம்? அது ஒவ்வொரு முறைகள் இருக்குது. அது என்ன மூலவியாதி அப்படிங்கிறத நாங்கள் பார்த்துட்டு பெருவிரலுக்கு மருந்து கட்டணும். பெருவிரலுக்கு மருந்து கட்டினா சுகமாகிற மூலவியாதியும் இருக்கு. அதே மாதிரி பெருவிரலுக்கு மருந்து கட்டின உடனே 15 நிமிஷத்தில் சுகமாகும். ஒரு ஆவி ஒன்று இருக்குது, அதை பிடிச்சி ஒரு 10 நிமிஷம் கூட போகாது, அது சுகமாகிரும். அந்த மாதிரி வைத்திய முறைகள் இந்த வில்லன் சிலோன் ஆயுர்வேத ஹாஸ்பிட்டலில் நான் சித்த ஆயுர்வேத மூர்த்தி மோகனா செய்கிறேன். நீங்கள் வந்தால் அந்த முறைகளை நீங்கள் கையாளலாம். இன்னொன்று தான், நீங்கள் அந்த வைத்திய முறைகளை ஒரு நாள் செஞ்சு சுகமாகாது. அதை இப்போ 1 வருஷம் 2 வருஷம் உள்ளவங்களும் வருவாங்க. ஒரு மருந்தில் சுகமாகாது. அதை நீங்கள் கொஞ்சம் அந்த ரிஸ்க் எடுத்து செய்யணும். ஒரு நாள் மருந்து குடித்து அது சுகமாகணுன்னு விட்டு வீசிட்டு வேறு மருந்துகளை எடுக்கக்கூடாது. ட்ரிங்க்ஸ் எடுக்கிறவங்க அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். இன்னொன்று எரிச்சல் கூடும். அந்த எரிச்சல் கூடுறவங்களுக்கு தான் அதிக கோபம் வரும். அதுக்கு தான் பெருவிரலுக்கு மருந்து கட்டுறது. அப்போ சுகமாகும். உண்மையில் டாக்டர் சில விடயங்களை மிகவும் தெளிவாக கூறினார். அதாவது இந்த மருத்துவம் என்பது, அதாவது இந்த நோய்க்கான மருத்துவம் என்பது ஒரே நாளில் செய்துவிட முடியாது. அதை ஒரு கிராஜுவலாக செய்ய வேண்டும், நல்லா ஃபாலோ பண்ண வேண்டும். ஆகவே நீங்கள் எமது வெல்னஸ் சிலோன் ஆயுர்வேத வைத்தியசாலையை நாடினால் எங்களுடைய டாக்டர் மூர்த்தி மோகனா அவர்கள் அதற்கான சிகிச்சைகளை சிறப்பான முறையில் வழங்குவார். எனவே உண்மையில் இந்த விடயம் சம்பந்தமாக டாக்டர் மூர்த்தி மோகனா அவர்கள் நல்ல தகவல்களை, நல்ல ஒரு அதாவது எக்ஸ்பீரியன்ஸான ஒரு அனுபவம் உள்ள வைத்தியர் என்ற அடிப்படையில், அதுவும் கேரள வைத்தியர் என்ற அடிப்படையில் அவருக்கு நிறைய அனுபவங்கள் இருக்கின்றன. ஆகவே நீங்கள் இந்த வைத்திய முறையை எமது வெல்னஸ் சிலோன் ஆயுர்வேத ஹாஸ்பிட்டலுக்கு வருகை தந்தால், அதாவது இலக்கம் 56 பெப்பிலியான ரோட், நெதிமாலை தெய்வளையில் இருக்கிறது. தெய்வளையில் நெதிமாலை என்ற இடத்திற்கு வந்தீர்கள் என்றால் அங்கு இருக்கின்றது இலக்கம் 56 எமது வெல்னஸ் சிலோன் ஆயுர்வேத வைத்தியசாலை. அங்கு எங்களுடைய அனுபவம் டாக்டர்கள் இருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக டாக்டர் மூர்த்தி மோகனா அவர்கள் மிகவும் சிறந்த சிகிச்சை முறையை உங்களுக்கு வழங்குவார்கள். ஆகவே இந்த நோய் உள்ளவர்கள் இங்கு வருகை தந்து அந்த சிகிச்சையை பெற்றுக்கொள்ளுங்கள். அதற்கான பதிவுகளுக்கு இந்த இலக்கத்தை மறந்து விடாதீர்கள். தொலைபேசி இலக்கத்தை 0777 340 704 அல்லது
0777340 0777 340 704 அல்லது 0777 340 741 இந்த இலக்கங்களுக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பதிவுகளை ஏற்படுத்தி பின்னர் நீங்கள் இங்கு டாக்டரை சந்திப்பதற்கு வந்து அதுக்கான சிகிச்சை முறை மட்டுமல்ல, அதற்கான அனைத்து விடயங்களையும் அவர்கள் சரியான முறையில் உங்களுக்கு சொல்லித் தருவார்கள். ஆகவே அந்த அடிப்படையில் நீங்கள் ஒரு சுகதையை வாழ எங்களுடைய பிரார்த்தனைகள். இந்த காணொளியை இத்தோடு நிறைவு செய்து கொள்கின்றோம். இன்று கலைகம் வந்த கேரள சித்த ஆயுர்வேத வைத்தியர் டாக்டர் மூர்த்தி மோகனா அவர்களோடும் மற்றும் இந்த நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குகின்ற தயாரிப்பாளர் தொழில்நுட்பவியலாளரும் நாம் விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். வணக்கம். வெல்னஸ் சிலோன் ஆயுர்வேத மருத்துவமனை, இலக்கம் 56, டப்ளியானா வீதி, நெடிமான திகவல.